குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமணரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகொண்டு துப்பாது இருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு. இந்த வீடியோவில் இப்போ என்ன நாம் பார்க்க இருக்கிறோன்னா, மாசி மாத ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. மிதுனம் என்றால் இரட்டையர் என்று பொருள். மிதுன ராசி அன்பர்கள் இரட்டை பலம் கொண்டவர்கள். மனதில் அவர்களுக்கு மிகவும் அழுத்தமான மனம் கொண்டவர்கள். எந்த துன்பம் வந்தாலும் அதற்காக கலங்க மாட்டாங்க. எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு செல்வ இழப்பு ஏற்பட்டாலும் அதற்காக மனம் தளராதவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிகவும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத வாக்கில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் பகவானோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அவரோடு சனி பகவானும் இருக்கின்றார். சனி பகவான் அந்த இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார். இப்படி புதன் பகவான் சூரியன் பகவானோடும் சனி பகவானோடும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் அவர் இருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வக்ரம் பெற்று உள்ளார். இந்த நிலையில் இருக்கின்ற கிரக நிலைகள் இப்படி இருக்குது இந்த மாசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னா, மேக்சிமம் நல்ல பலனே கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதனால் தந்தையாருடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. தந்தையாரால் வருவாய் வரும். தந்தையார் மூலம் உறவினர்கள் வருவார்கள். தந்தையாருக்கு சொந்தமான உறவினர்கள்லாம் வருவாங்க. தந்தையாருடைய சொத்து உங்களுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தால் அந்த வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் நல்ல முறையில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல கருத்து வேற்றுமை இல்லாமல் நல்ல ஒற்றுமை வரும். பரஸ்பர அன்பு இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதனால் பிள்ளைகளுடைய கல்வித்தரம் உயரும். நீங்கள் மேல் நாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் ராகு பகவானும் உங்கள் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறாங்க. அதுலேயும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த நிலையில் மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாட்டிற்கு சுற்றுலாவாகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது படிப்பதற்காகவோ வெளிநாடுகளுக்கு மிதுன ராசி அன்பர்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி சிறப்பான முறையில் நல்ல முறையில் வருவீர்கள். ஊருக்குள்ளே உள்ள கோயில்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து பார்ப்பீர்கள். உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுவரை கருத்து வேற்றுமையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி உங்களை நாடி வருவார்கள். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள், கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். இப்படி பல நல்ல சுப பலன்களையே இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெற உள்ளார்கள்.
இந்த மாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. சுப பலன்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் யதார்த்த ஜோதிடர் ஐயனார் ஆஸ்ட்ரோ என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கங்க.